எடப்பாடி தலைமையிலான அதிமுகவுடன் இணைந்து பணியாற்ற முடியாது. டிடிவி தினகரன் பரபரப்பு பேட்டி. ஒருபோதும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவுடன் இணைந்து பணியாற்ற வாய்ப்பில்லை என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மதுரையில் நேற்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் கூறியபோது, அதிமுகவுடன் பாஜக கூட்டணி வைக்குமா என்பதை பாஜகவினரிடம்தான் கேட்க வேண்டும். வெற்றி தோல்வியை தாண்டி அரசியல் ரீதியாக ஓபிஎஸ் உடன் சேர்ந்து பயணித்து வருகிறோம். அதிமுக இந்த தேர்தலில் பெரிதாக சாதித்துவிட முடியாது. அமமுக பாஜக கூட்டணியா என்கிறீர்கள். இதுபோன்ற வதந்திகளுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. நாங்கள் சில கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறோம். கூட்டணி உறுதியான பிறகு நாங்கள் அறிவிக்கிறோம். அதிமுக ஒன்றிணையும் என சசிகலா கூறியிருப்பதை கூறுகிறீர்கள். எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவுடன் இணைந்து பயணிக்க வாய்ப்பில்லை. அமமுக நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் எனக்கும் இதில் விருப்பம் இல்லை. அதிமுக இணைப்பு குறித்து சசிகலா எதன் அடிப்படையில் சொல்கிறார்கள் என தெரியவில்லை. ஜெயலலிதாவின் உண்மையான தொண்டர்களாக தங்களை ஏற்றுக்கொள்பவர்கள் அனைவரும் ஒன்றிணைவதே விருப்பம். எனக்கு தனிப்பட்ட முறையில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் எண்ணமில்லை. மேலும் பிரதமரை தேர்ந்தெடுக்கும் கூட்டணியில் அமமுக இடம்பெறும். இல்லாத பட்சத்தில் அமமுக தனித்து போட்டியிடும். தேனி தொகுதியில் போட்டியிடுவேன் என எதிர்பார்ப்பு இருக்கிறது. முடிவெடுக்கவில்லை. அப்படி வந்தால் அதனை மதுரையில் அறிவிப்பேன் என டிடிவி தெரிவித்தார். ராமர் கோவிலால் பாஜகவுக்கு வளர்ச்சியான செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு, தமிழகத்தில் ராமர் கோவில் விவகாரம் எப்படி இருக்கும் என்பது தேர்தலுக்கு பின்பே தெரியவரும். பாஜக கட்சி மக்கள் மனதில் இடம்பெறுமா என்பதை மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து கட்சிகளின் பலமும் தெரிந்துவிடும். பாஜக தமிழகத்தில் வளர்ச்சியடைந்து உள்ளதா இல்லையா என்பது எனக்கு தெரியவில்லை என்றார். 1 லட்சம் ரூபாய் அபராதம் கொடுக்க முடியுமா முடியாதா? மன்சூர் அலிகானுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல லியோ படத்தில் நடிச்ச ஆக்டர் மன்சூர் அலிகான் செய்தியாளர்கள் சந்திப்பப்போ, லியோ படத்துல த்ரிஷாவை என் கண்ணில் கூட காட்டல, அவங்களோட ஒரு பெட்ரூம் சீன் இருக்கும் அப்படின்னு நினைச்சேன், அது இல்லாம போயிடுச்சு அப்படின்னு பேசியிருந்தார். ஸோ இந்த வீடியோவை பார்த்த ஷாக்கான ஆக்ட்ரஸ் த்ரிஷா இதுக்கு அவங்களோட கண்டனங்களை சொல்லியிருந்தாங்க. ஆக்ட்ரஸ் குஷ்பு, சிரஞ்சீவி அப்படின்னு பல முன்னணி நட்சத்திரங்கள் மன்சூர் அலிகானோட இந்த பேச்சுக்கு கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. இதுக்கு பதில் சொன்ன மன்சூர் அலிகான், ஆக்ட்ரஸ் த்ரிஷா பத்தி அவர் பேசின ஃபுல் வீடியோவையும் பார்க்காம என்னோட பேருக்கு களங்கம் ஏற்படுத்தினதா சொல்லி 1 கோடி ரூபாய் மான நஷ்ட ஈடு கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இதை விசாரிச்ச தனி நீதிபதி விளம்பர நோக்கத்தில் வழக்கு தொடரப்பட்டதா சொல்லி மன்சூர் அலிகான் 1 லட்சம் ரூபாய் அபராதம் செலுத்தணும் அப்படின்னு உத்தரவிட்டிருந்தாங்க. இந்த அபராதத்தை சென்னை அடையாறு புற்றுநோய் மருத்துவமனைக்கு செலுத்த உத்தரவிட்டு கால அவகாசமும் கொடுத்திருந்தாங்க. இப்ப தனி நீதிபதியோட உத்தரவை எதிர்த்து மன்சூர் அலிகான் தொடர்ந்த மேல்முறையீட்டு மனு நீதிபதிகள் ஆர் மகாதேவன், ஷபிக் இவங்க அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்திருந்துச்சு. அப்போ அபராத தொகையை செலுத்துறதா ஒப்புக்கிட்டு கால அவகாசம் வாங்கிட்டு இப்ப எப்படி மேல்முறையீடு செய்ய முடியும் அப்படின்னு நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதனால 1 லட்சம் ரூபாய் அபராதத்தை செலுத்த முடியுமா முடியாதா அப்படின்றத தனி நீதிபதி முன்னாடி தெரிவிக்க நீதிமன்றம் வலியுறுத்தியிருக்காங்க. மாசத்துக்கு ஒரு ஃபிளாப், ஆனாலும் சம்பளத்தை குறைக்காத சந்தானம். எத்தனை கோடி தெரியுமா? வாங்க பார்க்கலாம். சங்கர் புரொடக்ஷன்ல சிம்புதேவன் டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆன அரை எண் 305 கடவுள் படத்துல ஹீரோவா நடிச்சிருந்தாரு சந்தானம். அது வரைக்கும் காமெடியனா நடிச்சுட்டு வந்தவர் அந்த படத்துக்கு அப்புறமா சில படங்கள்ல காமெடியனா நடிச்சார். 2013 ரிலீஸ் ஆன கண்ணா லட்டு தின் ஆசையா படத்துல மறுபடியும் ஒரு லீட் ரோல்ல நடிக்க ஆரம்பிச்சவர். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம், இனிமே இப்படித்தான், தில்லுக்கு தொட்டு, சக்க போடு போடு ராஜா, தில்லுக்கு துடு 2 அப்படின்னு வரிசையா பல படங்கள்ல நடிச்சிட்டு இருந்தார்.